யாழ்ப்பாணம் தையடி காணிகளை விடுவிக்க உள்ளதாக தகவல். குண்டுவெடிப்பு வழக்கில் உயர் நீதிமன்றில் சாட்சியமளித்த மைத்திரி. ஊடகவியலாளர் சிவராம் மற்றும் ராஜிவர்மனின் படுகொலைக்கு நீதி கோரி போராட்டம். யாழில் குவிக்கப்பட்ட போலீசார். தேர்தல் சட்டத்தை மீறிய பிரதமர் ஹரினி, சுமந்திரன் குற்றச்சாட்டு. யாழ் வலிகாமம் வடக்கு தையட்டியில் ஆக்கிரமிக்கப்பட்ட பொதுமக்களின் நிலத்தில் காட்டப்பட்டிருக்கும் விகாரையை சூழ இருக்கின்ற காணிகள் பலவற்றை விடுவிப்பதற்கு அரசாங்க உயர்மட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் 6ஆம் தேதி உள்ளூராட்சி சபை தேர்தல் வாக்களிப்புக்கு முன்னர் இந்த காணி விடுவிப்பு இடம்பெறும் சாத்தியங்கள் உள்ளதாகவும் தெரிய வருகின்றது. அதேவேளை தையட்டி விகாரை கட்டப்பட்டுள்ள காணிகளை தவிர்த்து சுற்றாடலில் இன்னமும் பொதுமக்கள் செல்வதற்கு அனுமதிக்கப்படாத காணிகளை அடையாளம் கண்டு விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் ஏற்கனவே எடுத்திருப்பதாக தெரிய வருகின்றது. இதேவேளை கிளிநொச்சியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற அரசு தரப்பினரின் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க போரின் போது பாதுகாப்பு படையினரால் கையகப்படுத்தப்பட்ட பொதுமக்களுக்கு சொந்தமான அனைத்து காணிகளையும் மீண்டும் விடுவித்து மக்களிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த நிலையில் தையட்டி விகாரையை சுற்றியுள்ள ஏனைய காணிகளை விடுவிப்பதன் மூலம் தையட்டி விகாரை விவகாரத்தில் அரசுக்கு எதிராக கிளம்பியுள்ள எதிர்ப்பு அலைகளை சற்று தணிக்க செய்யலாம் என்றும் தேர்தலில் வடக்கு மக்களின் நம்பிக்கையை பெறலாம் என்றும் அரசு தரப்பு கருதுவதாக தெரிகின்றது. 2008ஆம் ஆண்டு பொரலஸ்கமுவ பகுதியில் நடந்த தற்கொலை குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பான வழக்கில் சாட்சியாக பெயரிடப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இன்று கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார். 2008ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி பொரலஸ்கமுவ பகுதியில் அப்போதைய விவசாய அமைச்சர் மைத்திரிபால சிறிசேனவை கொல்லும் நோக்கில் தற்கொலை குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு உதவியதாக 2 பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று கொழும்பு உயர்நீதிமன்ற நீதியரசர் RSS அப்புவிடம் முன் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நீதிமன்றத்தில் சாட்சியமாக ஆயரானார். அதன்படி வழக்கில் முதல் சாட்சியாக பெயரிடப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் சாட்சியத்தை பதிவு செய்த பின்னர் அவரை விடுவிக்க உத்தரவிடப்பட்டது. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் தராகி சிவராம் மற்றும் ராஜிவர்மன் ஆகியோரின் நினைவேந்தல் நிகழ்வும் அவர்களின் படுகொலைக்கு நீதி கோரி போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள படுகொலையான ஊடகவியலாளர்கள் நினைவு தூபி முன்பாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஊடகவியலாளர்கள், தென்னிலங்கை ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு சுடரேற்றி மலர் மாலை அணிவித்து மலர் தூபி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளருக்கு நீதி கோரி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அஞ்சலி நிகழ்வு ஆரம்பிக்கப்பட முன்னரே நினைவு தூபி அமைந்துள்ள பகுதியில் பெருமளவான போலீசார் சீருடைகளுடன் சிவில் உடைகளுடனும் குவிக்கப்பட்டிருந்தனர். அத்துடன் பெருமளவான புலனாய்வாளர்களும் குவிக்கப்பட்டு அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டதுடன் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் என்பன எடுத்தனர். ஊடகவியலாளரான தராகி சிவராம் என்றழைக்கப்படும் தர்மரத்தினம் சிவராம் கடந்த 2005ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி கொழும்பு பம்பலப்பட்டிய போலீஸ் நிலையத்துக்கு அருகில் வைத்து வெள்ளை வானில் வந்த இனம் தெரியாதவர்களால் கடத்தப்பட்ட பின்னர் நாடாளுமன்றத்துக்கு அருகில் படுகொலையான நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். ஊடகவியலாளரான செல்வராஜா ராஜிவர்மன் கடந்த 2007ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி காலை 10 மணி அளவில் ஸ்டான்லி வீதியில் வைத்து மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத நபர்களால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். இலங்கை தமிழரசு கட்சி பொது செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான AM சுமந்திரன் சமீபத்தில் யாழ்ப்பாணத்தில் பிரதமர் ஹரினி அமரசூரியவின் தேர்தல் பேரணிக்காக ஒரு கோவில் வளாகத்தை பயன்படுத்தியது குறித்து விசாரணை நடாத்துமாறு தேசிய தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட சுமந்திரன் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறினார். யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு கோவில் வளாகத்தில் பிரதமர் ஹரினி அமரசூரியவின் தேர்தல் பேரணி நடாத்துவது குறித்து முறைப்பாடு அளிக்கப்பட்ட போது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அந்த இடத்துக்கு சென்றனர். ஆனால் பிரதமரின் பாதுகாப்பு பணியாளர்கள் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை உள்ளே நுழைய அனுமதிக்கவில்லை. அவர்கள் திரும்பி சென்றனர். நாட்டில் தேர்தல் நடவடிக்கைகளை நிர்வகிக்கவும் மேற்பார்வையிடவும் தேசிய தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார்.
தேசிய தேர்தல் ஆணையத்துக்கு முதுகெலும்பு இருந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரங்களுடன் இருப்பதால் உடனடியாக இந்த விடயத்தில் நடவடிக்கை எடுக்கும் என்று சுமந்திரன் சவால் விடுத்தார். சட்டங்களின்படி தேர்தல் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து போலீஸ் திணைக்களம் தேர்தல் ஆணையத்தின் கீழ் வருகின்றது. சட்டமும் அரசியலமைப்பும் இதை கூறுகின்றன. தேர்தல் ஆணையம் ஒரு சுயாதீன ஆணையமாக இருந்தாலும் இந்த அதிகாரங்களில் எதையும் பயன்படுத்துவதில்லை. எனவே இந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் அனைத்தும் நடைபெறுகின்றன என்று அவர் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்துக்கு இந்த பிரச்சனைகளை விசாரிக்கவோ அல்லது தீர்க்கவோ முதுகெலும்பு இல்லை என்று கூறிய சுமந்திரன், நல்லாட்சி மற்றும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதாக கூறும் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த 6 மாதங்களுக்குள் இவற்றை வெளிப்படையாக மீறுவதாகவும் கூறியுள்ளார். போர்க்காலம் சமாதான காலம் என்ற நிலை மாறுதல்கள் எல்லாவற்றையும் கடந்து கல்வி, பொருளாதார, சமூகம் மற்றும் அரசியல் தளங்களை சமநிலையில் மேலுயர்த்திய விடுதலை புலிகளின் காலத்தில் கிளிநொச்சி மண்ணின் அடையாளங்களுள் ஒன்றாக இருந்த ஆணை விழுந்தான் தொழில்நுட்ப கல்லூரியை இராணுவத்திடமிருந்து விடுவித்து மீள இயக்குவதற்கு இந்த அரசாங்கமாவது நடவடிக்கை எடுக்குமா என தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழரசு கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து நேற்று முன்தினம் வெண்ணேரிக்குளம் வட்டாரத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழரசு கட்சியின் வெண்ணேரிக்குளம் வட்டார கிளை தலைவர் தியாகராசா செந்தூரன் தலைமையில் ஆணிவிழுந்தானில் நடைபெற்ற கூட்டத்தில் கரைச்சி பிரதேச சபையின் மேனாள் உறுப்பினரும் வெண்ணேரிக்குளம் வட்டார வேட்பாளருமான நாகேந்திரம் செல்வநாயகம் குறித்த வட்டார வேட்பாளரான சிவலிங்கம் பிரின்ஸ் சிந்துயன், போதகர் சிவலிங்கம் சாம்சன், கரைச்சி பிரதேச சபையின் மேனாள் உறுப்பினர் சுந்தரமூர்த்தி தயாபரன், அக்கராயன் வட்டார வேட்பாளர் தட்சிணாமூர்த்தி முரளி ஆகியோர் உரையாற்றியிருந்ததுடன் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.